வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே யூடியூப்பாக இப்போ வந்து எல்லாருமே யூடியூப் ஆகணும், யூடியூபர் ஆகணும் அப்படின்னு வந்து எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நானும் அதில் ஒருத்தன். நான் வந்து என்னன்னா வீடியோ ஒவ்வொரு யூடியூப் பார்ப்பேன், ஒவ்வொரு யூடியூப்ல இன்டர்வியூ எடுப்பாங்க, ஒன்றா பண்ணுவாங்க. அப்போது நம்ம என்ன நினைப்போம், அந்த வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த மைக் வச்சுருப்பாங்க, மைக் வச்சு பேசுவாங்க. அது வந்து நம்ம சவுண்டு கிளியராக இருக்கிறது பேசுவாங்க. நானும் பார்த்து முன்னாடி நம்மளும் ஒரு மைக் வைக்கணும் அப்படின்னா அவங்க மைக் மாட்டுற நேம் இருக்கணும். அதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணணும்னா நெட்டில் அடிச்சு பார்ப்பேன். 3000 4,000 5,000 இருக்கும். நம்மளுக்கு அந்தளவுக்கு காசு கிடையாது, அந்தளவுக்கு வாங்க முடியாது நம்மளால். அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைக்கு கண்டிப்பாக அவசியம். அது வந்து லோ ப்ரைஸில் வேணா எப்படி இருக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த மைக்கு எப்படி தான் இந்த வீடியோ ஒரு மைக்கு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். சேனலாக கிளிக் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நானும் உங்களே மாதிரி தான் மைக்கு வாங்கணும், மைக்கு ஆசை சொல்லிட்டு மைக் வாங்கியிருக்கேன். அது வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், மேக்ஸ் தான். இது வந்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட் சொல்ல ட்விஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. எல்லாருமே நினைப்பீங்க ரொம்ப ப்ரைஸ் நினைக்கும், ட்விஸ்ட்டே அதெல்லாம் இருக்குது. நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரமாக இருக்கும்போது இந்த வீடியோ பாருங்கள். இந்த இப்போ நமக்கு நீங்கள் கேட்டுக்கிற வாய்ஸும் இந்த மைக் ஆன் பண்ணி கடைசியில் வந்து அன்பாக்சிங் பண்ணி முடிஞ்சவரை லாஸ்ட் இந்த மைக் மூலியமாகவே நம்ம வந்து இந்த அதையும் எடுப்போம். இந்த நான் பேசின வாய்ஸ்க்கும் மைக் பேசின வாய்ஸ்க்கும் எப்படி ஒருத்தருக்கு எப்படி வித்தியாசமாக இருக்குன்னு அதையும் கேட்போம். பண்ணிடுமா மேக்ஸ் கம்பெனிங்க. இதில் வந்து லைவ் ஷோ பண்ணிக்கலாம், லைவ் இன்டர்வியூ பண்ணிக்கலாம், ஷார்ட் பிளாக்கு 20 மீட்டர் தள்ளி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதை கேட்டகரி வந்து 4 கொடுத்துருக்காங்க. நான் வந்து MK09 வாங்கியிருக்கேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோமா? நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இருந்தாலும் ஓப்பன் பண்ணிடுவோம். அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் ஒரு கேரண்டி கார்டு, இதில் வந்து விதிமுறைகள் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. கார்டு வந்து எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க, அதையும் போட்டிருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ள எல்லாத்தையுமே சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மைக் எடுத்து வச்சுக்கோங்க, முக்கியமான உடஞ்சிடும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பஞ்சு நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் இந்த பாக்ஸ் சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றி. ஒரு கேபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சொல்ல இதாங்க, இதுதான் மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணுறோம்ல, அதில் உள்ள கனெக்டிங் பண்ணிவிட்டு இது மைக் வந்து நான் வந்து 2 மைக் ஆர்டர் பண்ணுறேன். 2 பேர்கிட்ட பேசலாம் வச்சுக்கலாம். இதில் சிங்கிள் மைக் உள்ளது உண்டு, அது வந்து MK8 இருக்குது. இது முக்கியமான டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் சொல்கிறது புரியுதாலுமே இதில் உள்ள எல்லா டீட்டெயிலையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, ஃபுல் வாட்ஸ் இப்போ படிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம மொபைலில் பேக்கில் வந்து கனெக்டிங் பண்ணிவிட்டு இந்த ஆன் ஆஃப் இருப்பாங்க, ஆன் ஆஃப் தெரியுதா, இதை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்பவும் கனெக்டிங் ஆகுது. இது வந்து இது சொல்லணும் பிறகு கனெக்டிங் ஆனால் இந்த இடத்துல தெரியுமா ரெட் கலர் க்ரீன் கலர் லைட் எரியும். அதுக்கடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ள பெண்ணு வந்து கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணிருந்தாலும் நீங்கள் கனெக்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த அதுக்குள்ள அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜர் வந்து 3லேயும் சார்ஜ் பண்ணணும். இதில் சார்ஜர் பண்ணணும். அதே மாதிரி 2 மைக்கு சார்ஜர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பண்ணி வச்சுக்கணும். கனெக்டிங் இதுலேயுமே சார்ஜ். இதில் என்ன பெரியதுன்னா 3 மைக்கையும் நீங்கள் கனெக்டிங் இதுலேயும் எல்லாத்துலேயும் சார்ஜ் பண்ணணும். இப்போ அதெல்லாம் பெரியது. ஏன்னா நமக்கு ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணி டைம் இருக்காது. இதில் மைக்கை கேட்டிங்கன்னா 3 இருக்குது. இந்த விலைக்கு நான் ஒருத்தர் நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு இந்த வாய்ஸ் எப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ இருக்க வாய்ஸுக்கும் இது மைக் ஆன் பண்ணிட்டு வாய்ஸுக்கும் எப்படி இருக்குன்னு வித்தியாசத்தை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பாருங்க கனெக்டிங் பண்ணாங்க. இந்த மாதிரி க்ரீன் லைட் எரியும். உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, நல்லா பாருங்க. இதில் பச்சை கலர் லைட் எரியும்.
ரெண்டு மைக்குமே ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதுல வந்து நம்ம இன்னொன்று இம்பார்ட்டன்ட்னா நம்ம ரெண்டு மைக்குமே ஆன் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஒரு மைக் யூஸ் பண்ணணும்னா ஒரு மைக் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு மைக்கு வேணும்னா ரெண்டு மைக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு மைக் போதும். அதனால நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுதா. இதுல வந்து நம்ம பேசுவோம், பேசிக்கிட்டு அதெல்லாம் பேசிக்கிருக்கோம். வாய்ஸ் எப்படி இருக்கு, இது வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளிப்பு கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப திக்காக தான் இருக்கு, மெதுவாக பண்ணணும். இந்த மாதிரி மைக்கு ரொம்ப நாள் கனவு, அந்த மைக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு. இது எப்படி இருக்க போகுதுன்னு கஷ்டப்பட்டபடியே மைக்கு வாங்கிட்டேன். இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள வாய்ஸுக்கும் இப்போ வாய்ஸுக்கும் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு பாருங்க. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் கேட்க முடியும். அதனால வாய்ஸ் இந்த இதோட பேஸ் என்னன்னு உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா, ஷாக் ஆகிடுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசின வாய்ஸ்க்கும் இந்த மைக் கனெக்டிங் பண்ண வாய்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும். இது பிரைஸ் எவ்வளவுங்க, வெறும் 650 650 ரூபா. இந்த டீட்டெயில் கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் இந்த எல்லாத்தையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யூடியூபரா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறாங்க, மைக் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா யூடியூப் ஆரம்பிக்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காணிங்க. அதுக்கடுத்து இன்னொரு அன்பாக்சிங் இருக்கு. எல்லாருமே ஸ்டாண்டு வாங்குவீங்க, கேமரா மாட்டுறதுக்கு, கேமரா வைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டாண்டு தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன். அடுத்து வந்து வீடியோல ஸ்டாண்டு அன்பாக்சிங் பண்ண போறோம். அதோட டீட்டெயில் அடுத்த வீடியோ கண்டிப்பா பார்ப்போம். நான் வந்து என்னோட ஷார்ட் வீடியோ வந்து ஃபுல்லு கிரிக்கெட் பத்தி போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நீங்க இல்லை, நான் இல்லை, உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னத்தையும் உலகம் நினைக்காதங்க, என்ன பேசுன்னு தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த மைக்கை வாங்கிட்டேன்னு. ரொம்ப நாள் கனவு, என்ன பண்ணதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், டேக் கேர்.